என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் யாருமே மறக்க முடியாத அளவுக்கு 2005 வெளிவந்து 800 நாட்களை கடந்து மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்த ஒரு வெற்றி திரைப்படம் தான் சந்திரமுகி. இந்த படத்தை நம்ம சின்ன வயசுல பார்த்து ரொம்பவே பயந்திருப்போம். இது ஒரு உண்மை கதையாங்கிற சந்தேகம் கூட நம்மள நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஆமாங்க, இந்த சந்திரமுகி திரைப்படம் ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டதுதான். ஆனா நம்ம படத்துல பார்த்ததுல வெறும் 2% மட்டும்தான் உண்மை. மீதம் 98% வெறும் கற்பனை கதை மட்டும்தான். திரைப்படத்துல வேட்டைய மகாராஜா தான் சந்திரமுகி மேல எண்ணெய் ஊத்தி எரிச்சு கொன்னதா காமிச்சிருக்காங்க. ஆனா நிஜத்துல அங்க நடந்த சம்பவமே வேற. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கதாபாத்திரத்தோட பெயர் சந்திரமுகியே கிடையாதுங்க. நாகவள்ளி தான் சந்திரமுகி கதாபாத்திரத்தோட உண்மை பெயர். யார் இந்த நாகவள்ளி, எங்கிருந்து வந்தாங்க, இது எங்க நடந்த கதை, வேட்டைய மகாராஜா யாரு, அவர் என்ன ஆனாரு, உண்மையிலேயே அப்படிப்பட்ட பங்களால மிகப்பெரிய பாம்பு இருக்கான்னு இப்படி உங்க எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரே வீடியோல பதில் தெரிஞ்சுக்கலாம். திரைப்படத்தில் மறைக்கப்பட்ட 100 வருடத்திற்கு முன் நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இது போன்ற பல வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். 1993 மலையாளத்தில் வெளிவந்த மணிச்சித்திரதாழுங்கிற படம் தான் தமிழ்ல சந்திரமுகின்னு ரீமேக் பண்ணாங்க. இந்த மணிச்சித்திரதாழுவை மதுங்கிற டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரோட சொந்த ஊரு கேரளால உள்ள ஆழப்புழா. இந்த ஊர்ல தான் 100 ஆண்டுகள் பழமையான ஒரு பாழடைஞ்ச பங்களா இருந்திருக்கு. இப்பவும் நம்ம ஆழப்புழா போனா அந்த பங்களாவை பார்க்க முடியும். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இது ஒரு பேய் பங்களா, இந்த பக்கம் யாரும் போகாதீங்க, அங்க அடிக்கடி ஒரு பொண்ணு வந்து பாக்குற எல்லாரையும் பங்களாக்குள்ள கூட்டிட்டு போயிடும்னு சொல்லி அந்த பக்கம் யாரையும் போக விடாதபடி தடுத்திருக்காங்க. இந்த மதுங்கிற டைரக்டர் தான் அந்த ஆழப்புழா பேய் பங்களாவோட பின்னணி கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மாறுதலோடு அவரோட கற்பனையையும் கலந்து மணிச்சித்திரதாளுங்கிற பெயர்ல படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மணிச்சித்திரதாளு மாபெரும் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு பல மொழிகளிலும் இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க. அந்த படத்துல வர கதாபாத்திரங்கள் எல்லாமே உண்மைதான். ஆனா அந்த கதை உண்மை இல்லை. இப்போ அந்த படத்தோட உண்மை கதை தான் என்ன, அந்த பங்களால அப்படி என்னதான் நடந்துச்சு, 100 வருஷமா அந்த பங்களால ஆவியா இருக்க நாகவள்ளி, அதாங்க நம்ம சந்திரமுகி கேரக்டருக்கு என்னதான் ஆச்சு, இவங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க, நம்ம வேட்டைய மகாராஜா என்ன ஆனார்னு பார்க்கலாம். அப்போ ஒட்டுமொத்த கேரளாவும் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டு டிராவன்கோர் மகாராஜா தான் ஆட்சி புரிஞ்சு வந்திருக்காரு. இவருக்கு கீழே இருந்த ஒரு குறுநில மன்னன் தான் நம்ம வேட்டையன். கேரளத்து பெண்கள் தான் அழகுன்னு நம்ம தமிழ்நாட்டு பசங்க சொல்வாங்க. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குறுநில கேரள நாட்டு மன்னன் நடனமாடும் ஒரு நாட்டிய பெண் தமிழ்நாட்டு பேரழகியா இருந்த நாகவள்ளியோட அழகில் மயங்கி அந்த பொண்ணை விட்டுட்டு போக மனசு இல்லாம வலுக்கட்டாயமா தான் கூடவே ஆழப்புழாக்க அடிச்சுட்டு போயிருக்காரு. 24 வயசுலயே ரொம்ப திறமையானவரா பேராளுமை திறன் கொண்டு ஆட்சி புரிஞ்சு வந்திருக்காரு. இவர்கிட்ட இல்லாத செல்வங்களே இல்ல. வைரம், வைடூரியம்னு விலை உயர்ந்த அனைத்து பொருட்களும் இவர்கிட்ட இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இவர் நாகவள்ளிய கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே 3 பெண்களை திருமணம் செஞ்சு அந்த மனைவிகள் கூடவும் குடும்பம் நடத்தி வந்திருக்காரு. வலுக்கட்டாயமா நாகவள்ளியையும் தன்னோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் ஒரு மகாராணிக்கு கொடுக்கிற எல்லா வசதிகளும் மரியாதையும் கொடுத்து தன்னோட அரண்மனையில நடனமாட வச்சிருந்திருக்காரு. ஒரு குறுநில மன்னரா இருக்க இவர்கிட்ட எல்லா செல்வங்களும் இருக்கு. 1க்கு 3 மனைவி இருக்கு. அது பத்தாதுன்னு பேரழகியான நாகவள்ளியை இவனே வச்சிருக்கான். டிராவன்கோட் மகாராஜாவும் இவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கிறாருன்னு மற்ற நாட்டு மன்னர்கள் இந்த வேட்டையின் மீது கொஞ்சம் பொறாமையோடும் இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல நாகவள்ளிக்கு வேட்டையின் மீது அதிக ஈடுபாடு இல்லைனாலும் நாட்கள் செல்ல செல்ல அந்த மன்னன் இவளுக்கு செஞ்சு கொடுக்கிற வசதிகளையும் முக்கியத்துவத்தையும் பார்த்து நாகவள்ளிக்கும் மன்னன் மீது காதல் ஏற்பட்டிருக்கு. வேட்டையனும் அதிக நேரம் நாகவள்ளி கூடவே செலவிட ஆரம்பிச்சிருக்காரு. ஊர் மக்கள் எல்லாரும் மகாராணிக்கு ஈக்குவலா, ஏன் மகாராணியை விட ஒரு படி மேல போய் நாகவள்ளிய பாக்குறதுக்காகவும் அவளோட நடனத்தை பாக்குறதுக்காகவும் காத்திருந்திருக்காங்க. இது மன்னனோட 3 மனைவிகளுக்கும் நாகவள்ளி மீதும் மன்னன் மீதும் அதிக கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு. இவர் நாகவள்ளிய தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு அழைச்சிட்டு வந்தப்போதான் 24 வயசுல இருந்திருக்காரு. நாகவள்ளி அப்போ இவரை விட ரொம்ப சின்ன பொண்ணா இருந்திருக்காங்க. வருடங்கள் போக போக தன்னோட பொண்ணு வயசுல இருக்க நாகவள்ளி கூட மன்னன் வாழ்க்கை நடத்துறது எல்லாருக்குமே பொறாமையை உண்டு பண்ணியிருக்கு. நாகவள்ளிக்கு எவ்வளவு விலை சொன்னாலும் வாங்குறதுக்கு தயாரா நிறைய மன்னர்கள் இருந்திருக்காங்க.
ஆனா இந்த வேட்டைய மன்னனுக்கு யார் கூடவும் நாகவல்லிய பங்கு போட துளி கூட விருப்பமே இல்லை. நாட்கள் போக போக நாகவல்லி ஒரு பொண்ணுங்கிறத மறந்து எல்லாரும் அவளை ஒரு அழகு பதுமையா, ஒரு அழகிங்கிற எண்ணத்தோட மட்டும்தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் இந்த வேட்டைய மன்னன் பேச்சு வாக்குல தன்னோட சொத்து எல்லாம் நாகவல்லிக்கும் தனக்கும் பிறக்க போற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் சேரும்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு இருந்ததோ ஒரு மனைவி 2 மனைவி இல்லைங்க, மொத்தம் 3 மனைவிகள். சும்மாவா விடுவாங்க? மன்னனும் நாகவல்லியும் ஒரு நாள் தனிமையில் இருந்த நேரத்தில் மன்னனோட 3 மனைவிகளும் அவரோட வாரிசுகளும் ஒன்னா சேர்ந்து அவங்க 2 பேரும் இருந்த அறையில எண்ணெயை ஊத்தி நெருப்பு பற்ற வச்சு 2 பேரையும் கொண்டிருக்காங்க. நாகவல்லியோட பேரழகு சிதைந்து போற அளவுக்கு நாகவல்லியை துன்புறுத்தி அவளோட முகத்தை சிதைச்சு சாகடிச்சிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு கீழ் இருந்ததால மன்னருக்கு ரொம்ப நெருக்கமான டிராவன்கோர் மகாராஜா நடந்தது என்னன்னு தீர விசாரிச்சு அவங்க 2 பேரோட மரணத்துக்கு காரணமான எல்லாருக்கும் மரண தண்டனை விதிச்சிருக்காரு. சில வருடங்களுக்கு பிறகு ஆட்சி மாற மாற அந்த அரண்மனை யாருக்கும் சொந்தம்ங்கிற தீர்ப்பு வரவே இல்லை. அதனால இன்னைக்கு வரைக்கும் ஆழப்புழா முட்டம்ங்கிற இடத்துல தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நாட்டிய பேரழகி நாகவல்லி எரித்து கொல்லப்பட்ட அரண்மனை பராமரிப்பு இன்றி பாழடைஞ்சு போய் கிடக்குது. கேரளால வாழும் மக்கள் அந்த அரண்மனை வழியா போகும்போது அழகான நாகவல்லியோட ஆன்மா அரண்மனைக்குள்ள வர சொல்லி கூப்பிடுறதாகவும் சில பேர் அந்த ஆன்மாவை நேர்ல பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாருமே வேட்டைய மன்னனோட ஆன்மாவை பார்த்ததா சொன்னதே இல்லை. நம்ம படத்துல பார்த்த மாதிரி வேட்டைய மகாராஜா சந்திரமுகியை கொல்லவும் இல்லை, சந்திரமுகிக்கு காதலனும் இல்லை. அந்த பங்களால சந்திரமுகியோட ஆன்மா பாம்பு உருவத்துல அங்க வசிக்கவும் இல்லை. எல்லாரும் வேட்டையனதான் அந்த பெண்ணை கொலை செஞ்சதா எல்லா மொழிகளிலும் படமா எடுத்திருக்காங்க. ஆனா ஒரு பெண்ணோட பேரழகு அவளுக்கு மட்டும் இல்லாம அவ மேல ஆசைப்பட்ட மன்னனுக்கும் அழிவை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களையும் நாகவல்லிக்கு இழைக்கப்பட்ட அநீதி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாகவல்லி கதை பிடிச்சிருக்கா இல்ல நீங்க பார்த்த சந்திரமுகி கதை தான் பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சந்திரமுகி படத்தோட உண்மை கதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். அடுத்து அருந்ததி ஜக்கம்மாவோட உண்மை வரலாறு பற்றி பதிவிடலாமா? நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு உங்க விருப்பத்தை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல இதே மாதிரி பல வீடியோஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.